எல்லாருக்கும் வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிலிவ் இன் டைம். இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல். நம்மளோட பாட்காஸ்ட் சேனலுக்கு நீங்க வரது தான் ஃபர்ஸ்ட் டைமா இருந்துச்சுன்னா ஒரு சின்னோண்டு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்ம சேனலை பத்தி கொடுத்துக்கிறேன். இது எது மாதிரியான சேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பர்சனல் லைஃபை டெவலப் பண்ணக்கூடிய குட்டி குட்டி தகவல்கள், நிறைய கருத்துக்கள், நிறைய கதைகள் நம்மளோட பாட்காஸ்ட் சேனல் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரீசெண்டா எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு. அந்த மெயில ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி அந்த கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அது என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்துக்கு வாழ்க்கையில அடிக்டே ஆயிடக்கூடாது, அப்படி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா அப்படி ஒரு விஷயம் இருக்கு. அவங்க கேட்ட மாதிரியே ஏதாவது ஒரு கேள்வி உங்களுக்கும் இருந்துச்சுன்னா, இந்த பாட்காஸ்ட் கண்டிப்பா அதுக்கு ஒரு சொல்யூஷனா இருக்கும். வழக்கம் போல ஒரு கதை. ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு இளைஞன் இருக்கான். அந்த இளைஞன் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். ஸோ அந்த காலேஜ்ல ரொம்ப ஒரு ஃபேமஸ் ஃபிகர்னு சொல்லலாம். ஏன்னா அவன் எந்த அளவுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவனோட கவிதைகளும் சரி, அவனோட கதைகளும் சரி, ஏகப்பட்ட விஷயங்கள் பேசும். அவனோட கவிதைகளை படிக்கிறதுக்கே ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்கு அந்த காலேஜ்க்குள்ள. அப்படிப்பட்ட ஒரு பயங்கர ஃபேமஸ் உள்ள ஒரு நபர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவரு அடிக்கடிக்கு கண்டினியூஸா கதைகளையும் கவிதைகளையும் வந்து அந்த காலேஜ்க்காக வந்து நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அது அந்த காலேஜ் ஃபுல்லா சர்க்குலேட் ஆயிட்டே இருக்கு. நல்ல ஃபேம் உள்ள ஒரு நபர். அவருக்கு ஃபைனல் இயர் முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கேம்பஸ் இன்டர்வியூ வர்றப்ப பெக்யூலரியா இந்த ஒரு பர்சனுக்கு மட்டும் வந்து ஒரு பெரிய கம்பெனி வந்து ஸ்பான்சர்ஷிப் வந்து பண்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவர் எழுதி தர போற அடுத்த புத்தகத்துக்கு இவங்க ஸ்பான்சர்ஷிப் தராங்க. ஒரு வருஷம் டைம் பீரியட் கொடுத்து அந்த ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க அந்த புக்கை கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. அந்த காலேஜே ரொம்ப பெருமைப்படுது. ஏன்னா பெரிய கம்பெனி அவருக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப பெரிய கம்பெனி. அந்த காலேஜுக்கும் இன்டைரக்டா அதுல வந்து பயங்கர பெருமை இருக்கு. அவருக்குமே இதுல நிறைய சந்தோஷமும் இருக்கு. சோ நல்லா போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு பொண்ணு வந்து அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க. இவர் யோசிக்கிறாரு, நான் இன்னும் எதுவுமே பண்ணலமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல இல்ல, எனக்கு நீங்க ரொம்ப இன்ஸ்பிரேஷனல், உங்களோட கவிதைகள்லாம் படிச்சுதான் இன்னைக்கு நான் கவிதை எழுத ஆரம்பிச்சிருக்கேன். நானும் கதைகள் தொகுப்பு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் எழுத ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து, அதாவது ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணு வந்து அவன்கிட்ட ஆட்டோகிராஃப் ஆகுது. இவனுக்கும் சந்தோஷமா இருக்கு. பரவாயில்லையே, நம்ம ஆட்டோகிராஃப் போடுற அளவுக்கு வளர்ந்துட்டோமே அப்படின்ற மாதிரி சந்தோஷமா இருக்கு. ஆட்டோகிராஃப்லாம் போட்டு கொடுக்குறான். பட் இது வரைக்கும் கதை நல்லா தானே போயிட்டு இருக்கு. பட் இதுக்கப்புறம் தான் அவனோட லைஃப்ல ஏகப்பட்ட ட்ராஜடியை ஃபேஸ் பண்ண போறான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதனால் வரைக்கும் ரொம்ப நல்லா கதையும் கவிதைகளையும் எழுதிட்டு இருந்த அந்த நபருக்கு இப்போ ஒரு வருஷம் அப்படின்ற மாதிரி ஒரு டைம் பீரியட கொடுத்துட்டாங்க. உடனே இன்ஸ்டன்டா எழுதி கொடுக்குற அளவுக்கு அவன் ஸ்மார்ட். பட் அவன் கிட்ட ஒரு வருஷம் டைம் பீரியட் கொடுத்து பெஸ்டா ஒரு ரிசல்ட்டை கேட்டிருக்காங்க. அவன் என்ன பண்றான், ஒரு வருஷம் டைம் இருக்குல்ல, எதுக்கு அவசர அவசரமா எழுதிக்கிட்டு, கொஞ்சம் டைம் பீரியட் கேப் எடுத்துப்போம், இப்பதானே காலேஜ் முடிச்சோம், உடனே இதுக்குள்ள குதிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு, ஒரு மாசம் கேப் எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு மாசம் கேப் எடுத்துறான். அதுக்கப்புறம் வந்து பிளான் பண்றான், ஒரு நாளைக்கு ஒரு 10 பேஜ் எழுதணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றான். எழுத உட்கார்றப்பெல்லாம் அவனுக்கு ஏதாவது ஒரு தாட் வந்துகிட்டே இருக்கும். சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சிருவான். அப்படியும் இல்லையா, வேற ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கப்ப அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு விஷயம் கிடைச்சிரும். ஸோ அதனால அதை எழுதாமலே தள்ளி போடுறான். மாச கணக்குல தள்ளி போடுறான். ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுச்சு, அந்த ஸ்பான்சர்ஷிப் கிட்ட இருந்து கால் வர ஆரம்பிச்சிருச்சு. தம்பி, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தோம், பட் ஸ்டில் அந்த புக்கு இன்னும் நீங்க எழுதி முடிக்கல, எப்பதான் அதை முடிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிருது. ப்ரெஷர் வந்ததுக்கு அப்புறம் தான் இவன் என்ன பண்றான், ஐயோ ஆமால்ல, நம்ம அந்த டைம் பீரியடுக்குள்ள முடிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா வந்து ஒரு புக்கை எழுதுறான். பட் அது வந்து அவனுக்கே சாட்டிஸ்ஃபையா இல்லை. பட் என்ன பண்றது, அவங்க சொன்ன அந்த டைம் டியூரேஷனுக்குள்ள அதை முடிக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக அவன் என்ன பண்றான், அதை எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட கொடுக்குறான். ஒரு ஹாஃப் புக்கு கூட ஃபினிஷ் ஆகல, அதுக்குள்ள எடுத்துட்டு போய் கொடுக்குறான். அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபையாவே இல்லை. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த ஸ்பான்சர்ஷிப்பை கேன்சலும் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன பிளான் பண்றான்னா, சரி அவங்க போனா என்ன, நம்ம இந்த கதையை எழுதி முடிப்போம், வேற யாராவது கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியா எழுதுறதுக்கு உட்கார்றான். பட் ஸ்டில் அவன் அதே விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்கான். நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னும் ஒரு 10 பேஜ் தானே, அதை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எழுதுவோம், நம்ம நல்ல மைண்ட்ல இருக்கிறப்ப எழுதுவோம், நம்ம கொஞ்சம் தனியா இருக்கிறப்ப எழுதுவோம், இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரணம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 வருஷம் போயிடுச்சு. அவன் காலேஜ் முடிச்ச ஒரு வருஷம் அந்த புக்குக்காக போச்சு. அடுத்து அந்த புக்கை ஃபினிஷ் பண்றேன்னு ஒரு 2 வருஷம் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 3 வருஷம் போயிடுச்சு. 3 வருஷம் எப்படி போச்சுன்னு கூட அவனுக்கு தெரியல. அவனை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கான். ஏன் நம்ம இப்படி ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரி அவனே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் வந்து அவனுக்கு ஒரு காம்படிஷனுக்கான ஃபார்ம் வருது. ஸோ அதை பார்க்கறப்பதான் அவனுக்கு தெரியுது, இன்னும் ஒரு 6 நாள்ல அந்த காம்படிஷன் இருக்கு, கண்டிப்பா அந்த காம்படிஷன்ல கலந்துக்கணும், இந்த முறை இந்த உலகத்துக்கு நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவன் டிசைட் பண்றான். டிசைட் மட்டும்தான் பண்ணான், அதுக்காக அவன் எந்த எஃபர்ட்டும் போடல. அவன் ஒரு நாளை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறானே தவிர அப்ளை பண்ணவே இல்லை. லாஸ்ட் நாளுக்கு முந்தின நாள் வருது. அப்ப யோசிக்கிறான்,
நாளைக்கு ஒரு நாள் இருக்குல்ல, நாளைக்கு பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி கேர்லெஸ்ஸாக லாஸ்ட் நாளுக்கு முந்தின நாள் அவன் பண்ணாமல் விட்டுறான். லாஸ்ட் நாள் பண்ணி அவன் அப்ளை பண்ணுறப்ப தான் தெரியுது அதுக்குன்னு சர்டைன் சீட்டு இருக்குது போல இருக்கு. 1000 மெம்பர்ஸ் மட்டும்தான் அதுக்கு அப்ளை பண்ண முடியும் போல இருக்கு. நேத்தே 1000 மெம்பர்ஸ் வந்துட்டு இருக்காங்க, அதனால அவனுக்கு சீட் இல்லைன்னுறாங்க. அவனுக்கு ரொம்ப கோவம் வருது அவன் மேலே. நான் எவ்வளோ இடியட்டாக பிஹேவ் பண்ணியிருக்கேன், நான் நினச்சிருந்தா அப்ளை பண்ணியிருக்கலாம், ஆனால் நான் லாஸ்ட் நாள் இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட் நாளை மட்டும்தான் கவனம் பார்த்துட்டு லாஸ்ட் நாளில் மட்டும்தான் என்னோட கவனம் இருந்துச்சு. ஆனால் 1000 சீட்டுக்கு மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன் வந்து அலோவ் ஆகும் அப்படின்ற விஷயத்த நான் கவனிக்காமல் போயிட்டேன். எந்த அளவுக்கு நான் ரொம்ப மோசமாயிட்டேன், அந்த மாதிரி அவனை நினச்சி அவனே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கான். அதுலேருந்து ஒரு 2 வாரம் போது அவன் வீட்டுக்கு ஒரு இன்விடேஷன் கார்டு வருது. அந்த இன்விடேஷன் கார்டு எடுத்து பார்க்குறான். அது வந்து ஒரு சக்ஸஸ் மீட். அந்த சக்ஸஸ் மீட் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஏதோ ஒரு புத்தகம் எழுதியிருக்கு. அந்த புத்தகத்தோட சக்ஸஸ் மீட்டுக்காக வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்க, நமக்கு இந்த பொண்ணு யாருன்னு கூட தெரியல, யார் இவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சந்தேகமாக அந்த இன்விடேஷன் கார்டில் இருக்கிற நம்பருக்கு கால் அடிச்சு பார்க்குறான். ஃபஸ்ட்டு அவன் கிட்ட ஒரு பொண்ணு ஆட்டோகிராஃப் வாங்கிச்சு பார்த்தீங்களா, நீங்கள் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு ஒரு புத்தகம் எழுதி அந்த புத்தகம் சக்ஸஸ்ஃபுல்லாக போய் அந்த சக்ஸஸ் மீட்டுக்கு தான் இவனை வந்து சீஃப் கெஸ்ட்டாக அந்த பொண்ணு கூப்பிட்டுருக்கு. இவனுக்கா ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவனை இன்ஸ்பிரேஷனலா நினைச்ச ஒரு பொண்ணு இவ்வளவு தூரம் வளர்ந்தது அவனுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. உடனே அவன் என்ன பண்றான், சரிம்மா நான் கண்டிப்பா வரேன், எனக்கு ஞாபகம் இருக்கு, நீ என்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினது ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். நீங்க கண்டிப்பா வரணும், எந்த காரணம் சொல்லியும் தவிர்த்துறாதீங்க, அங்க இருக்கிற எல்லாருக்கும் நாங்க உங்களை இன்ட்ரோ பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்லுது. இவனுக்கும் எல்லாம் ஹாப்பியா தான் இருக்கு. பட் அங்க போறப்போதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அங்க ஏகப்பட்ட தலை சிறந்த எழுத்தாளர்கள்லாம் மேடையில உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு சீட்டு காலியா இருக்கு. அந்த சீட்டு யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இவனுக்கே ஒரு மாதிரி எம்பாரசிங்கா ஃபீல் இருக்கு. ஐயோ நம்ம ஒண்ணுமே சாதிக்கல, நம்மள போயிட்டு அந்த இடத்துல அந்த பொண்ணு வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வச்சிருக்கே, அவங்க பக்கத்துல போய் நம்ம எப்படி உட்கார முடியும் அப்படின்ற மாதிரி தயக்கமா தான் இருக்கு. பட் அந்த பொண்ணு கான்ஃபிடென்ட்டா இருக்கு. அதனால என்ன, நீங்க இல்லாட்டி நான் முதல்ல எழுத்தாளர் ஆயிருக்க முடியாது, ஸோ என்னோட வெற்றியில உங்களுக்குமே பங்கு இருக்கு, நீங்க அங்க வந்து உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. இவனும் போய் அங்க உட்காடுறான். அங்க உட்கார்றப்ப இந்த பெருக்குவாங்க பார்த்தீங்களா, அந்த ஃப்ளோர் எல்லாம் பெருக்குவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போகுது. அவரு அதெல்லாம் பண்ணியிருக்காருன்னு தெரியும், இந்த பக்கம் உட்காந்துருக்கவரு இதை பண்ணியிருக்காருன்னு தெரியும், அந்த கடைசியா உட்காந்துருக்காருல தம்பி அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி கேள்வி வருது. ஒரு துடைக்கிறவங்க சொல்றாங்க, அவரு ஒன்றும் பண்ணல, இந்த பொண்ணு அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கு, இன்ஸ்பயர் மட்டும்தான் பண்ணியிருக்காரு, வேற ஒன்றும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிச்சுட்டாங்க. இவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமா போயிடுது. ஏன்னா அது உண்மையும் கூட. அங்க உட்கார்ந்திருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு வகையில தன்னை சாதனையாளரா காட்டினதுக்கு அப்புறம் தான் மேடை மேல வந்து உட்கார்ந்திருக்காங்க. ஆனா இவன் மட்டும்தான் இன்னும் எதுவுமே சாதிக்கல. அந்த பொண்ணு கூப்பிட்டுருக்காங்க, அவனை ஹானர் பண்றாங்க, எல்லாம் ஓகே. பட் ஆனா அங்க பெருக்கிறவங்களுக்கு கூட நம்ம யாருன்னு தெரியல. அப்ப இதே சந்தேகம் தானே கீழே உட்காந்து பார்க்க போற எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் அந்த மேடையிலேயே உட்கார்ந்திருந்தாலுமே அவனுக்கு அது ஒரு மாதிரி உறுத்தலாவே இருக்கு. அடுத்த நாள் வீட்டுக்கு போறான். எந்த இடத்துல விட்டானோ அந்த இடத்துல இருந்து மறுபடி தொடங்குறான். ஆனா இந்த முறை டெய்லி ஒரு 30 பேஜ் எழுதணும் அப்படின்ற மாதிரி தீர்மானம் எடுத்துக்கிறான். ஸோ 30 பேஜ் எழுதுறான் ஒவ்வொரு நாளைக்கும். ஒரே மாசத்துல ஒரு சாப்டரை முடிச்சுட்டான். ஒரு சாப்டர் முடிச்ச உடனே அவனுக்கு கான்ஃபிடென்ட் வருது. இதை ஏன் நம்ம அப்பவே பண்ணல, ஒரே மாசத்துலயே நம்மளால இவ்வளோ எழுத முடியுது, அந்த டைம்ல ஒரு 10 பேஜ் கூட எழுதாம நம்ம வந்து அந்த ஸ்பான்சரை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திடுமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றான். கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசத்துல மொத்த புக்கையுமே எழுதி முடிச்சிடறான். எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்பான்சர்ஷிப் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த நபரை பார்க்கறதுக்கு போறாங்க. அவருக்கு வந்து இவனை பார்க்கறதுக்கு கூட விருப்பம் கிடையாது. ஏன்னா இவன் வந்து ஒரு சாதாரண நபர், இவனுக்கு அவ்வளோ பெரிய கம்பெனி ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறதே பெரிய விஷயம். அப்படி ஸ்பான்சர்ஷிப் பண்ணதை இவன் வந்து லத்தாலஜிக்காக யூஸ் பண்ணது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் 2வது முறை அவன் மீட் பண்ண வர்றப்ப அவங்க பார்க்க விரும்பலை, அவரை சென்ட் பண்ணி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்களும் ஏதாவது காரணம் சொல்லி அனுப்பிடுவாங்க. அடுத்த மாதமும் போய் நிற்பான், அதே மாதிரி காரணம் சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. இவன் இதே மாதிரி நடந்துட்டு இருக்கதால அவனுக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்குது. சரி ஆமாம், அவங்க வந்து நம்மளை மீட் பண்ண தயாராக இல்லை, சரி ஓகே நம்மளை மீட் பண்ண தேவையில்லை, ஆனால் இந்த பிரதியை அவங்க படிக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் ஒரு லெட்டர் எழுதுறான். லெட்டரில் இதை அட்டாச் பண்ணியும் அனுப்புகிறான். இந்த மாதிரி நீங்கள் அந்த டைமில் எழுத சொன்னீங்க, அன்னைக்கு ஏன்னு தெரில என்னால் எழுத முடிக்க முடியல, இப்போ எழுதியிருக்கேன், நீங்கள் எனக்கு ஸ்பான்சர்ஷிப்லாம் பண்ண வேணாம், எனக்கு ரொம்ப ரிக்ரெட்டாக ஃபீலிங்காக இருக்குது, நான் அந்த டைமில் பண்ண தப்புக்காக மட்டும்தான் இதை அனுப்புகிறேன், இதை நீங்கள் படித்து பாருங்கள், நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த புத்தகம் வந்திருக்கா இல்லையான்னு மட்டும் சொன்னீங்கன்னா போதும், நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி தெளிவாக எழுதி ஒரு லெட்டரில் போட்டு கூரியராக அனுப்பிச்சிடுறான். அவங்க அந்த புத்தகத்தை படிக்கிறாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப ஷாக்கிங். ஏன்னா அவங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு இந்த புக்கு ரொம்ப பெட்டராக வந்திருக்கு. அவங்களாலே ஆச்சரியத்தை தாங்க முடியல. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் அவன் எழுத்தாளன் தான், அவன்கிட்ட இருந்து எந்த அளவுக்கு எழுத்து வரும்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அதை தாண்டியும் ரொம்ப அழகான வரிகள்,
ஒவ்வொரு வரியுமே ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய வகையில் இருக்கு. அவங்களுக்கே ஷாக்கை தாங்க முடியல. அவங்க இந்த முறை அவனை தேடி போறாங்க. நான் அவனோட புத்தகத்தை படித்தேன், என்னால் அங்கே உட்காரவே முடியல, ஏன்னா அது என் மண்டைக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கு, உன்னை நேரில் பார்த்து இதை பாராட்ட தெரிவிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை வந்து பாராட்டுறாங்க. கரெக்டாக ஒரு வருஷம் தாண்டுது. எந்த மேடையில் அவன் உட்காந்துருந்தானோ இப்பவும் அதே மேடையில் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க கேட்குறாங்க, இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த முறை அவங்க யாருன்றதுக்கான பதில் இன்னொரு துடைக்கிறவங்க சொல்றாங்க, அவர் தான் தலை சிறந்த எழுத்தாளர் அப்படின்ற மாதிரி. இப்போ உனக்கு ரொம்ப ப்ரைடா இருக்கு. சரி, இந்த கதைக்கும் ஆரம்பத்துல நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்களே, எந்த ஒரு விஷயத்துக்கு லைஃப்ல அடிக்டே ஆயிடக்கூடாது அப்படின்னு சொன்னீங்களே, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த கதைக்கும் அதுக்கும் எனக்கு எந்த ஒரு ரிலேஷனுமே தெரியலையே அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா, பெரிய ரிலேஷன் இருக்கு. உலகத்திலே ரொம்ப மோசமான அடிக்ஷன் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரொக்ராஸ்டினேஷன். அதாவது ஒரு விஷயத்தை தள்ளி போடுறது. நமக்கே தெரியும் இந்த விஷயம் பண்ணனா நம்மளோட வாழ்க்கை மாறும்ட்டு. தெரிஞ்சும் அந்த விஷயம் பண்ணாம இருக்கோம்னா அது எவ்வளோ பெரிய தப்பு சொல்லுங்க. நம்மளோட வாழ்க்கையில முக்கியமான விஷயம் சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணாவது இருக்கும். ஆனா அந்த ஒரு விஷயத்துக்கு கூட நம்ம முக்கியத்துவம் கொடுக்காட்டி நம்மளோட வாழ்க்கை எப்படி வளரும் சொல்லுங்க. டெய்லி யாரோட ஸ்டேட்டஸையாவது பார்க்கறது, டெய்லி இன்ஸ்டாகிராம்ல யாரோட போஸ்டையாவது பார்த்துட்டு நம்ம வயிறு எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் கடைசி வரைக்கும். அவன் அதை பண்ணிட்டான், அவன் இதை பண்ணிட்டான், காரு வாங்கிட்டான், வீடு வாங்கிட்டான், பொண்டாட்டியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான். பொண்டாட்டி எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க? சரி, கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஸோ அந்த மாதிரி எதையாவது ஒரு விஷயத்தை பார்த்து கடைசி வரைக்கும் நம்ம வந்து பொறாமப்பட்டுக்கிட்டே தான் இருக்கோம். நம்ம எப்போ இதெல்லாம் பண்ண போறோம் சொல்லுங்க. நமக்கும் முக்கியமான விஷயங்கள்னு சொல்லிட்டு வாழ்க்கையில நிறைய விஷயம் இருக்கு. அதை தயவு செஞ்சு தூசு தட்டுங்க. உங்களால முடியும், உங்களால முடியும்னு முதல்ல நீங்க நம்புங்க. மாஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கு. ராபர்ட் கிரீனி எழுதின புத்தகம். நான் வேணா இன்னைக்கு நம்மளோட ஷாப்பிங் பட்டன்ல வந்து அந்த புக்கை அட்டாச் பண்றேன். அந்த புக்கு வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் ஹார்டா தான் இருக்கும். பட் அந்த புத்தகம் தமிழ்லயுமே இருக்கு. தமிழ்ல அதோட பேர் என்னன்னு எனக்கு தெரியல. பட் அதோட இங்கிலீஷ் பேர் வந்து மாஸ்டரி, ராபர்ட் கிரீனி எழுதின புத்தகம். அந்த புத்தகத்துல வந்து ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துல நீங்க வந்து 1000 மணி நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்றீங்களோ அந்த விஷயத்துல நீங்க வந்து தலை சிறந்த நபரா மாறிடுவீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறீங்க. அதாவது வந்து ஒரு பெரிய ஓவியரா மாறணும்ன்ற மாதிரி ஆசைப்படுறீங்க. நீங்க அந்த துறை சார்ந்த விஷயங்களை தொடர்ச்சியா ஒரு 1000 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணி இருந்தீங்கன்னா, நீங்க அந்த துறையில பெரிய தலை சிறந்த நபரா மாறி இருப்பீங்க. இது ஒரு ஆர்டிஸ்டுக்கு மட்டும் கிடையாது. நீங்க எந்த துறையில வேணாலும் இருங்க. ஆனா அந்த துறையில நீங்க பெஸ்டா மாறணும்னா, அந்த துறைக்காக அந்த துறை சார்ந்த நாலேஜை நீங்க 1000 மணி நேரம் பர்சியூ பண்ணியிருக்கணும். அதை கத்திருந்திருக்கணும், அதை பிராக்டிஸ் பண்ணி இருந்திருக்கணும். அப்படி நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 1000 மணி நேரம் நீங்க கொடுத்த அந்த இன்புட் உங்களுக்கு ஒரு பெரிய அவுட்புட்டா திரும்ப கிடைக்கும். நீங்க அதுல பெரிய மாஸ்டரியா அச்சீவ் பண்ணிருப்பீங்க. நீங்க எந்த ஒரு விஷயம் எனக்கு இன்னைக்கு வராது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தாலும் அந்த விஷயத்தை கத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 1000 மணி நேரம் அதுக்காக செலவழிங்க. 1000 மணி நேரத்தை நான் எப்படி மெஷர் பண்றது அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் நீங்க எந்த துறை சார்ந்த இடத்துல நீங்க வளரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த துறைக்காக ஒரு 2 மணி நேரம் நாளுக்கு ஒதுக்குங்க. ஒரு நாளுக்கு 2 மணி நேரம் நீங்க ஒதுக்குனீங்கன்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 700 மணி நேரம் கிடைச்சிருது ஆல்மோஸ்ட். இன்னும் ஒரு 6 மாசம், அதாவது 1.5 வருஷம் நீங்க வந்து 2 மணி நேரம் 2 மணி நேரம்ட்டு தொடர்ச்சியா நீங்க எந்த துறை சார்ந்த விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்றீங்களோ அந்த துறையில நீங்க வல்லுநராகவே மாறிடுவீங்க. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்றதுக்காக கிவ் அப் பண்ணிடாதீங்க. நீங்க அந்த விஷயத்துல எக்ஸல் ஆகணும்னா நீங்க பண்ண வேண்டியது பயிற்சி மட்டும்தான். பயிற்சி பண்ணுங்க, தொடர்ச்சியா முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க சக்சஸ் ஆவீங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் உங்களை வளர்க்கறதுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ண முடியாதா சொல்லுங்க. எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான் இருக்கு. 24 மணி நேரமும் அதுக்காக டெடிகேட்டிவா பண்ணுங்கன்னா நான் சொல்லல. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் 2 மணி நேரம் என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்றவங்க 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆனா அதுக்கேத்த கால டியூரேஷன் அதிகமாகும். போன வாட்டி 1.5 வருஷத்துல நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா இந்த முறை நீங்க முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆகும். ஸோ அதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்கன்னா 1 மணி நேரமே போதுமானது. நான் என்னோட துறையில வல்லுநர் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் மாஸ்டரியை அச்சீவ் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, அச்சீவ் பண்ணிட்டேனா இல்லையான்னு தெரியல. பட் நான் முன்ன இருந்ததை விட ரொம்ப ரொம்ப பெட்டரா மாறி இருக்கிறத என்னாலேயே வந்து தெரிஞ்சுக்க முடியுது. நான் இன்னும் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இன்னும் 1000 மணி நேரம் நான் தொடல. மேபி 1000 மணி நேரம் நான் தொட்டிருந்தேன்னா இன்னும் பயங்கரமா வந்து அதுல எக்ஸல் ஆவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். ஸோ நான் இப்ப சொல்ல விரும்புற விஷயம் என்னன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க அதுல தள்ளி போடுற பழக்கத்துல
இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை மாத்திக்குங்க. ஏன்னா உங்களை கொல்றது வேற யாரும் கிடையாது. உங்களோட வளர்ச்சியை தடுக்கிறது வேற யாரும் கிடையாது. நீங்க தான் உங்களை வந்து தடுத்துட்டு இருக்கீங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு எந்தெந்த விஷயம்லாம் பேரியரா இருக்கோ அது எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு ஒரு நாளைக்கு வெறும் 2 மணி நேரம் உங்களை வளர்க்கறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. 1000 மணி நேரம் முடியிறப்ப நீங்க எந்த ஒரு விஷயத்துல எக்ஸலா மாறணும்னு நினைச்சீங்களோ கண்டிப்பா அந்த விஷயத்துல எக்ஸலா மாறி இருப்பீங்க. ஐ ஹோப் இன்னைக்கான இந்த பதிவு கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன், நம்புறேன். ஒரு நாள் இன்னொரு ஒரு நல்ல கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தான். நான் தான் மட்டும்தான் ஆச்சி.